அந்த தைரியம் நமக்கு இருக்கணும். வருமா தைரியம்? வராது. ஏன் வராது? ஆண்டோடைய பிள்ளையா நம்ம இருக்கல, அதனால வரமாட்டேங்குது. ஆண்டோடைய பிள்ளையா இருங்க. டெய்லி முதல் எடுத்தோடனே என்ன செய்யணும்? நம்ம காலையில் எழுந்தோம் என்ன செய்யணும்? அழகா பல் விளக்கிட்டு காலை கடன்கள்லாம் முடிச்சு விட்டுட்டு கர்த்தருடைய பாதத்துல உட்கார்ந்து பைபிள் படிக்கணும், ஜெபம் பண்ணணும். அப்படின்னா நம்ம யாருடைய பிள்ளையா இருப்போம்? ஆண்டுடைய பிள்ளையா இருப்போம். நம்ம கூட யார் இருப்பா? ஆண்டவர் இருப்பாரு. எனக்கு படிக்க தெரியலாம் சொல்லக்கூடாது. படிக்க தெரியலன்னு சொல்லிட்டு செல்போன் நோட்ட தெரியாம யாராவது இருக்காங்களா? காலையில எழுந்து பல்ல தைக்கிறீங்களோ இல்லையோ, செல்ல தைக்கிறீங்கல்ல. அது தெரியல இது தெரியலன்னு விட்டா வச்சிருக்கிறோம். இது எப்படி அது எப்படின்னு கேட்டு தெரிஞ்சு செய்யறோம்ல. அதனால அது தெரியல, இது திறந்தாலே தூக்கமா வரட்டும், தூங்கி ஏஞ்சி படிங்க. எவ்வளவு நேரம் தூங்குவீங்க? எனக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குது. எந்த புத்தகத்தை படிச்சு நம்மளுக்கு என்ன புரிஞ்சிருக்குது? எத்தனை போயம் படிக்கிறோம், எத்தனை திருக்குறள் படிக்கிறோம். ஒரு திருக்குறளுக்கு வந்துட்டு அர்த்தம் சொல்லு பார்ப்போம். ஒரு திருக்குறள் படினா அப்படியே கக்க பக்கான்னு என்னத்தையோ படிக்கிறோம், என்னத்தையோ ஒப்பிக்கிறோம், என்னத்தையும் எழுதி வைக்கிறோம், என்னத்தையோ பாஸ் பண்ணிக்கிறோம். என்னத்தையோ அது மாதிரி படிங்க. பைபிள புரியுது புரியல படிங்க. அப்பதான் தைரியம் வரும். பயம் ஓடும், நம்மள விட்டு பயம் ஓடும்.